இவ்வளோ பெருசு. ஸோ தட் எப்படி வந்துட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு மாதிரி இருக்கு. ஒரு மங்கி வேற ஒரு மேலே உட்காந்துருக்கு. ஒரு மாதிரி டபுள் கலர்ல வந்திருக்கு. பிளான்ட் ஸ்பீஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குல்ல. இதெல்லாம் என்ன வெரைட்டி ஆக்சுவலாக? அந்த வீட்டில் வைப்போம்ல, இந்த குட்டியாக ஒரு செடி வைப்போம்லங்க, அதுக்கு பேர் என்ன? இது பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. கேக்டஸ் வெரைட்டி. கரெக்டு, கேக்டஸ் வெரைட்டி தான். ரோசஸ் மாதிரி இருக்குது இந்த கேக்டஸ் வெரைட்டி. சூப்பர். ஸோ இது பாருங்கள் லோட்டஸ் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய ரோசஸ் மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் பொட்டானிக்கல் நேம் எழுதி வச்சுருக்காங்க. இது பாரு, கலர் பாரு பேபி. ஆக்சுவலாக பிளாக் கலர் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து பக்கத்தில் பார்த்தா டார்க் மெரூன் மாதிரி இருக்கு. வாவ், சூப்பர். ஓகே, இதெல்லாம் ஹெரிட்டேஜ் பிளான்ட்ஸ், கேக்டஸ் வெரைட்டி. ஸோ அப்படியே வெளியில் வந்தோன்னா ஸ்டாச்சு பாருங்கள், கிங் ராபர்ட் ஆஃப் சிசிலியாமா இந்த ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவில் பாருங்களேன், ஒரு மங்கி வேற ஒரு மேலே உட்காந்துருக்கு. எவ்வளோ பெரிய மீன் பாருங்களேன், பா, ஜைஜாண்டிக். ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல. அங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், லைட் கோல்டன் கலரில். இந்த பிளான்ட்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இண்டோர் பிளான்ட் வெரைட்டிஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்டு. கோவிட்னால எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் பெஞ்சஸ். வாவ், நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு. இதை பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? நம்ம வாழை இலை மாதிரி இருக்குல்ல, ரொம்ப திக்கா இருக்கு. வாழை இலையே இருக்கா? வாழை மரம். நம்ம வாழை மரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு பார்க்கறதுக்கு. 1817 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கிளாஸ்கோ பொட்டானிக் கார்டன். நைன்டீன்த் செஞ்சுரியிலேருந்து இருக்கு. இந்த ஸ்டாச்சு பாருங்க, தி நுபியன் ஸ்லேவ். இது பாருங்க, இதுவும் ஒரு கேக்டஸ் வெரைட்டி தான். வந்து யங் கேர்ள் கேரிங் ஹர் இன்ஃபேண்ட் பிரதர். என்னோட தம்பி, இன்ஃபேண்ட்னா குழந்தையா இருக்கும்போது தம்பி, குட்டி பையனாக இருக்கான்ல. இந்த பிளான்ட் பாருங்க, ஒரு மாதிரி டபுள் கலரில் வந்திருக்கு, ஆரஞ்சு வித் ரெட். சூப்பராக இருக்கு இந்த ஃப்ளவர். நேம் என்னன்னு தெரியல. ஸோ அகெயின் நம்ம நம்மளோட மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளோட லீவ்ஸ் மாதிரி இருக்கு.
பனானா ட்ரீஸ், வாழை மரத்தை பாருங்கள், அப்படியே செழிப்பாக இருக்குது, வளர்ந்துருக்கு. அது ஒரு கன்று வச்சாலே நம்ம பக்கத்தில் வந்துடும்ல, அதனால் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக வாழை மரமாக இருக்குது. இந்த ட்ரீ பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஹைட்டு தான் இருக்க மாட்டிருக்கு, அவ்வளோ குட்டியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. டுவார்ஃப் ட்ரீ மாதிரி. What's this called again? Dwarf tree. I don't know what tree it is. அப்படியே பைப் மாதிரி இருக்கா, அந்த பிபி ஊதுற மாதிரி. ஆமாம், இந்த ஃப்ளவர் பற்றி உங்களுக்கு தெரியாதா? இதுக்குள்ளே வந்ததுன்னா ஏதோ ஒரு இன்செக்ட் வந்ததுன்னா அது உள்ளே போயிட்டு அது மூடிக்கும், அது அந்த ஃப்ளவர் வந்து சாப்பிட்ரும். இது வந்து வைல்டு ஃப்ளவர் மாதிரி. இந்த ஃப்ளவர் எப்படின்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது, பெருசாக இருக்கும். அதான் வந்து பிக்கஸ்ட் ஃப்ளவர் இந்த டைப்பில் இருக்கும், அப்படியே மூடி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக இருக்குல்ல, அழகாக. க்ளோஸ்அப்பில் பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்களேன், இப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது. இது ஃபுல்லாகவே ஆமாம், இது ஃபுல்லாமே அதோட வெரைட்டி தான். சே, இதை பார்த்துட்டே இருந்தால் போதும், எனக்கு சாப்பாடே வேண்டாம், பிளான்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு மதியானம் ஒரு நாளைக்கு சாப்பாடு கம்மி, செலவு கம்மி. அழகு தெரியலைங்க, நீங்கள் எடுக்கவே இல்லை ஆக்சுவலாக, கண்ணாடி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே பாருங்க, இது பாருங்களேன், லீவ்ஸ் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க பேபி. வா, இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ்லாம் கார்டன் வந்தால் தான் பார்க்க முடியும். கில்லர் பிளான்ஸ் இது அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், காமிங்க அதை. நான் சொன்னேன்ல கில்லர் பிளான்ஸ். What do they mean by killer plants? படி அதான் நான் சொன்னேன், இந்த பிளான்ட்டுக்குள்ளே இந்த இது இருக்குது பாரு, அதுக்குள்ளே வந்து ஒரு இன்செக்ட் வந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கும், அதை கில் பண்ணிடும். கார்னிவோரஸ் பிளான்ஸ். சாயில் வந்து தின்னாக லோவாக இருக்க இடத்துல தான் இந்த பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும், கார்னிவோரஸ் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, க்ரீன் ஹவுஸ் பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ பொட்டானிக்கல் கார்டனில் இருக்க எல்லா பிளான்ஸையும் பார்த்து கண்ணுக்கு நல்லா விருந்து கொடுத்தாச்சு. அடுத்து வயிறு பயங்கரமாக பசிக்குது. ஸோ இப்போ வந்து அந்த கார்டன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டீ ரூம் மாதிரி இருந்தது, அங்கே போய் சாப்பிட்லான்ட்டு போகிறோம். இப்போ நல்லா சாப்பிட்டாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம ரோட் ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாக் லொமாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க. இதுதாங்க கிளாஸ்கோவோட மெயின் சிட்டி. ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வந்து ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த சர்ச் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை அப்படியே வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிளாஸ்கோ சிட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. A84 அப்படிங்கிற ரூட்டில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் நடுவில் பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ரோட் ட்ரிப்பை காமிக்கிறேன்.
வைல்டு பஃபலோ? மூணு இருக்கா? ஆமாம் ஆமாம், 2 இருக்கு. அதுக்கப்புறம் அது 2 ப்ரௌன் ஒரு பிளாக் இருக்குல்ல. இந்த ரோட் ட்ரிப் வந்து இந்த வியூக்காக தாங்க வந்தோம். இந்த வியூவை பாருங்க, ஃபுல்லாக மவுண்டனு, அதுக்கப்புறம் மவுண்டன் ஃபுல்லாக ட்ரீஸு, அதுக்கப்புறம் இது என்ன இது ஆக்சுவலாக ஸ்டாக்னன்ட் வாட்டரா? லாக் லொமண்ட். வாவ், வாட் a view. அதுக்கு மேலே வந்து சன் செட் ஆகிறது சூப்பராக இருக்குல்ல. இந்தியாவில் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன ஞாபகம் வருது? எங்கள் வீட்டுக்கு பின்னால் குருடி மலை அப்படின்னு இருக்குது கோயம்புத்தூர்ல. அந்த மலைக்கு பின்னால் சன்செட் ஆகும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த மலைக்கு பின்னால் அந்த சூரியன் இறங்குற மாதிரிலாம் பார்க்குறது நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து ஆஃப்டர்நூன் தான் நம்ம ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் நமக்கு டைம் ரொம்ப கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம A84 ட்ராவல் பண்ணும்போது இந்த லாக் லெமண்ட் வியூ பாயிண்ட்டை ஒன்று தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப இருட்டிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்பி போக போகிறோம். ஸோ லாக் லெமன்லேருந்து நாளைக்கு நாங்கள் போகிற ரோட் ட்ரிப்பை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் அந்த சன்செட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க. Going to rest. Sun is going to go around the earth and then come back. Right? Yes. It's going to come back tomorrow morning. Wait. இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே ப்ரிஷியஸ் ஹோம் இன் லண்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.